பார்த்து பண்ணி சேனல் வீடியோவில் பார்த்தோம்னா நம்ம வந்து இந்தியா டூருக்கு வந்திருக்கும்போது நமக்கு வந்து சாத்தூர் ஃபார்ம் ஹவுஸில் தான் நம்ம வந்து இருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வீடு இருக்குது. அதை நெக்ஸ்ட்டு சுற்றி ஃபுல்லாக மரம்லாம் நட்டு வச்சுருக்கோம். அதெல்லாம் நம்ம போயிட்டு பார்க்குறோம். வாங்க பார்க்கலாம். இதான் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட ஃபார்ம் ஹவுஸ். இது கட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 வருஷம் ஆச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கிச்சன், இது வந்து ஹாலு, உள்ளே வந்து ஒரு பெட்ரூம் இருக்குது. அது நெக்ஸ்ட் அட்டாச் பாத்ரூம் இருக்குது. இங்கே ஒரு பாத்ரூம் இருக்குது. பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா மாதா செடி இருக்குது. நெக்ஸ்ட்டு வாழை மரம், அது நெக்ஸ்ட் அப்படியே பின்னாடி ஃபுல்லாக வந்து ஒரு 10 நெல்லிக்காய் செடி இருக்கும். அது நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா புங்க மரம். இது வந்து நல்லா காற்று வரதுக்காக இதை வச்சுருக்கோம். இதே ஓலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூஃப் மாதிரி வச்சிருந்தோம். அது வந்து மழை காற்றுனால வந்து பார்த்தீங்கன்னா விழுந்துருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஷெட்டு வந்து புதுசாக வந்து போடணும். அது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் எல்லா மரத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ட்ரிப்பிங் சிஸ்டம் இருக்குது. அப்படியே அங்கே பார்த்தீங்கன்னா சோலார் பேனலும் இருக்குது. பார்த்தீங்கன்னா முன்னாடி நாங்கள் வந்து ஈஷா மையத்தில் வந்து ஒரு 50 சந்தன மரம் வந்து வச்சுருந்தோம். அதில் வந்து இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 11 மட்டும் தான் வளர்ந்துருக்கு. மிச்சதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செத்துருச்சு. பார்த்தீங்கன்னா இந்த லேண்டில் 2 போர் இருக்குது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போர் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஈபினால வந்து பம்ப் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா சோலார் பேனல் வந்து வச்சுருக்கனால இது வந்து பார்த்தீங்கன்னா சோலார் பேனல்னால வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2க்குமே காமனாக ஒரு ட்ரன்ச் இருக்குது. இதுலேருந்து எடுக்கிற தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே டேரெக்டாக அப்படியே இரிகேஷனுக்கு வந்து போயிடும். அப்புறம் இங்கே லேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 தேக்கு மரம் வந்து வச்சுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 50 செம்மரம் வந்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் வந்து மகா கண்ணி வச்சுருக்கோம். இது 2 தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மோஸ்ட்லி நிறைய இருக்கும். இப்படி சேக்கா தான் போடுவாங்க. வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலி சோலார் பேனலுக்கு போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 to 6 lakhs ஆகும். ஆனால் நம்ம வந்து கவர்மெண்ட் மானியத்தில் போகிறனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 1 lakh கொடுத்தாலே போதும். மிச்ச காசுலாம் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டே தந்துருவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சோலார் பேனல் வந்து 5 HP பேனல். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போர் வந்து 600 அடிக்கு வந்து போட்டிருக்கோம். அது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலி ட்ரிப்பிங் இரிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போகிறதுக்கு ஒரு 1 lakh ஆகும். ஆனால் அதே மாதிரி நம்ம கவர்மெண்ட் மானியத்தில் போகிறனால ஒரு 10,000 to 15,000 நம்ம வந்து செலவு பண்ணாலே போதும். மிச்சதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டே தந்துருவாங்க. இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக சிங்கிள், அது நெக்ஸ்ட் சிமெண்ட் வச்சு நாங்கள் கட்டலை. இது வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்லாக்கிங் பிரிக்ஸால தான் வந்து கட்டியிருக்கோம். அதனால் வந்து என்ன பார்த்தீங்கன்னா 2 பிரிக்குக்கும் நடுவில் வந்து சிமெண்ட் எதுவும் பூச தேவையில்ல, அதுவே வந்து இன்டர்லாக் ஆகிக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 6 lakhs தான் ஆச்சு வீடு கட்ட 2022. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வீடை சுற்றி டீ குட், அது நெக்ஸ்ட்டு பிங்க் ரோஸ் வுட், அது அந்த மாதிரி மரம் தான் மர வெரைட்டி தான் நாங்கள் நிறைய வச்சுருக்கோம். பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டோட அந்த சைடு தான் பார்த்தோம். இப்போ வந்து ஃப்ரண்ட் சைடும் அது நெக்ஸ்ட் ரைட் சைடும் பார்க்க போகிறோம். ஃப்ரண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாங்கள் இப்போ தான் போன வருஷம் ரீசெண்டாக கொஞ்சம் தண்டு வச்சோம். அது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 7 தென்னை மரம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். வீட்டுக்கு ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் ட்ரீ வெரைட்டிஸ் தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 மாங்காய் மரம் பக்கம் வச்சோம். ஆனால் வந்து ஒரு 4-5 தான் வந்து பார்த்தீங்கன்னா வளர்ந்துருக்கு, மற்றதெல்லாம் செத்துருச்சு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா முருங்கை மரமும் ஒரு 10-15 வச்சோம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா 2-3 தான் இருக்குது. அது நெக்ஸ்ட் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாதாம் மரம் இருக்குது. அது நெக்ஸ்ட் ஃபுல்லாக வந்து இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி மகா கனி மரம் இருக்குது. ஓகே.